தான் ஆபாசமாகவோ கண்ணிய குறைவாகவோ எதையும் பேசவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம் அளித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னை பாலியல் குற்றவாளி என்று எப்படி முடிவு செய்தீர்கள் என்று காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். எது கண்ணியம்னு சொல்லுங்க? என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நீதிபதியா? ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தினம் அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அரசியல் நான் கேட்டதுல உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்க பண்ற செயலுக்கு பேர். தன்னை பாலியல் தொழிலாளி என்று கூறிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நடிகை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தனது கண்ணீர் சீமானை சும்மா விடாது என்று ஆதங்கத்துடன் கூறியிருக்கிறார். நான் பாலியல் தொழிலாளியா? இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்ப. இந்த நொடியில இருந்து நீ எப்படி வாங்க போற? பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்க அக்கா வச்சுட்டு பெங்களூர்ல தவிச்சிட்டு கிடப்பேன். என்னோட கண்ணீர் உன்னை என்ன பண்ண போது பார். உன்னை என்ன பண்ண போது பார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் திமுக எம்பி கனிமொழியின் நிலைப்பாடு என்ன என்று சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவினர் தன்னை பார்த்து நடுங்குவதாகவும் விமர்சித்திருக்கிறார். அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் கொடுமைக்கு நாடங்களும் 9வது படிக்கிற பிள்ளையா 4 வாத்தியார்கள் சேர்ந்து கற்பமாக்குனாங்களா? அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில. அதுல அந்த கொலையில அந்த சாவுல என்ன அதுக்கு கருத்தென்ன? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8-10 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே, அதுல உங்க கருத்தென்ன? தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை ஆசிரியர் தாளாளர்கள் துன்புறுத்துவதில் உங்க கருத்தென்ன? ஏன்னா இங்க யாரும் இல்ல, இங்க முன்னாடி நிக்கிறேன் சீமான். அதனால நீங்க பேச வேண்டியது வருது. நடுங்கிறீங்க, என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல. நடிகை விஜயலட்சுமிக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி வீடியோ வெளியிட்டிருக்கிறார். சீமானால் விஜயலட்சுமி தனது கர்ப்பப்பையை இழக்கும் நிலைக்கு சென்றிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நடிகை விஜயலட்சுமி அக்கா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசினாங்க. நான் பேசுனதுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிக்கிறேங்கம்மா. இந்த விவகாரத்தில் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இதில் எனக்கான நீதியை எனக்கு நீங்கள் பெற்றுக் கொடுக்கணும்னு என்கிட்ட பேசினாங்க. சீமான் அவர்களால் நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு 7 முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டதுனால அவங்களுடைய கர்ப்பப்பையை இன்றைக்கி மருத்துவர் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கர்ப்பப்பை அதிக அளவு இன்ஃபெக்ஷன் ஆகி பாதிப்பு ஏற்பட்டு இப்போ அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடி கூட அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவருடைய ஆலோசனை கேட்டிருக்காங்க. அதை என்கிட்ட சொன்னாங்க நேற்று. நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்மையை போற்றவங்க, பெண்மையை மதிக்கிறவங்க, கற்பனா என்னன்னு தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி விஜயலட்சுமி அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இது 3மே என்னன்னு தெரியாதவங்க தான் இன்றைக்கி சீமான் பின்னாடி நிற்கிறாங்க. அந்த நீதி விரைவாக கிடைக்கிறதுக்கு எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக நாங்கள் விஜயலட்சுமி அவர்களுக்காக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நான் உண்ணாவிரதம் இருக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம். சீமானுக்கு எதிராக நடிகை புகார் அளித்த விவகாரத்தில் திமுகவிற்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்களுக்கு சீமான் ஒரு பொருட்டே கிடையாது என்றும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அது பல ஆண்டுகளாக நடந்து வருகிற ஒரு வழக்கு. அந்த அம்மா ஏற்கனவே முதல்ல பல குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார்கள். இதை திராவிட முன்னேற்ற கழகம் பேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் இதில் தலையிடவே இல்லை. உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இப்பொழுது வழக்கு பதிவு செய்து இந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பின்புலமும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சீமானை பார்த்து பயந்துதான் அவரை சமாளிக்க முடியாதனால தான் இது மாதிரி செயலில் ஈடுபடுறீங்க. அதான் நான் சொல்லிட்டேனுங்க. எங்களுக்கு அவரெல்லாம் சமாளிக்கிறது ஒரு தோசு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாங்கள் இதில் தலையிட்டிருந்தோம் என்றால் வழக்கு எப்படியோ திசை திருப்பி இருக்கலாம்.